ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் 6th டேர்மில் 2nd டைம் சயின்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்குங்க. ஒரு பொருளை வெப்பப்படுத்தப்படும் போது அதில் உள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்குங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வெப்பத்தின் அலகு என்னங்க? ஜூல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும்போது உருவாகும் நீரின் வெப்பநிலை எவ்வளோனா ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது மாதிரி கொஷின் கேட்க சான்ஸ் இல்லைங்க. அடுத்து பார்க்கலாம் வாங்க. கோடிட்ட இடம். வெப்பம் டேஷ் பொருளிலிருந்து டேஷ் பொருளுக்கு பரவும்னா வெப்பம் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு பரவுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பொருளின் சூடான நிலையிலிருந்து டேஷ் கொண்டு கணக்கிடப்படுகிறது. பொருளின் சூடான நிலையானது வெப்பநிலைமானியை கொண்டு கணக்கிடப்படுகிறது. ஓகேங்களா. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்னன்னா கெல்வின்ங்க. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்னன்னா கெல்வின். வெப்பப்படுத்தப்படும் பொழுது திடப்பொருட்கள் டேஷ் மற்றும் குளிர்விக்கப்படும் பொழுது டேஷ். வெப்பப்படுத்தும் போது திடப்பொருட்கள் விரிவடையுங்க. குளிர்விக்கப்படும் போது சுருங்குங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரண்டு பொருட்களுக்கு இடையே வெப்ப பரிமாற்றம் இல்லை எனில் அவை இரண்டும் டேஷ் நிலையில் உள்ளன. இரண்டு பொருட்களுக்கிடையே வெப்ப பரிமாற்றம் இல்லாத நிலை அவை இரண்டும் வெப்ப சமநிலையில் உள்ளன. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியா தவறா? வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். இது வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு பரவும். இந்த கண்டென்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் போது நீராவி உருவாகும். இது கரெக்டுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது. இதுவும் ட்ரூங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அந்த கொஸ்டினும் ட்ரூ. லாஸ்ட் கொஸ்டின் மட்டும்தான் ஃபால்ஸுங்க. வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அலகினை பெற்றுள்ளன. ரெண்டுமே வேற வேற எஸ்ஐ அலகு முறையா. ஓகேங்களா. அதைத்தான் சொல்லிக்கிறேன். ரெண்டும் ஒரே அலகுன்னு இருக்கிறாங்க. ரெண்டுக்கு வேற வேற அலகு. உங்களுக்கு அதுவே தெரியுங்க. நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் வாங்க. இது தெரிந்தானுங்க. வெப்பம்ங்கிறது ஜூலுங்க. வெப்பநிலைங்கிறது கெல்வின்ங்க. வெப்ப சமநிலைங்கிறது என்னன்னா வெப்ப பரிமாற்றம் இல்லைங்க. பனிக்கட்டிங்கிறது என்னங்க 0 டிகிரி செல்சியஸ். கொதி நீருங்கிறது என்னங்க 100 டிகிரி செல்சியஸ். இது எல்லாத்துக்கும் பேசிக்காக தெரிஞ்ச கொஷின் தாங்க. அடுத்து மின்னியல் லெசன் பார்க்க போகிறேங்க. மின்னியல் பார்க்கலாம் வாங்க. மின்னியலில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். வேதியாற்றல் மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் என்னென்னா மின்கலன்ங்க. மின்கலன் தான் வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் என்னங்க? மின் உற்பத்தி நிலையம். மின்சாரம் தயாரிக்கும் இடம் என்னென்னா மின் உற்பத்தி நிலையங்க. அடுத்த பாருங்கள். மின்கல அடுக்கின் சரியான குறியீடு தேர்ந்தெடுக்க ப்ளஸ் மைனஸ் வர்றது இது பார்த்துக்கிங்க. இந்த டயக்ராம் தான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்கணுமற்ற மின் சுற்றில் எது மின்விளக்கு ஒளிரும்? எந்த கனெக்ஷன்னால மின்விளக்கு ஒளிரும் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லோரும் மேக்ஸிமம் இது ஒன்று கட் ஆகிக்குது, ஒன்று கனெக்ஷன் இல்லை, இன்னொன்றுலேயும் கனெக்ஷன் இல்லை. இதில் லாஸ்ட் இருக்கிறதுல தான் கனெக்ஷனோட இருக்குதுங்க. அதை பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். டேஷ் பொருள் மேலே ஒன்றுக்குதாங்க. கீழ்கணுவற்றுள் எது நற்கடத்தி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வெள்ளி. ஓகேங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். டேஷ் பொருள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்றன. மின்கடத்தி பொருள் தாங்க தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்குங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு மூடிய மின்சுற்றில் பாயும் மின்சாரம் டேஷ் எனப்படுங்க மின்னோட்டம். ஓகேங்களா. ஒரு மூடிய மின்சுற்றில் பாயும் மின்சாரம் என்னன்னா மின்னோட்டம் எனப்படும். ஓகேங்களா. டேஷ் என்பது மின்சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் சாதனம் ஆகும். சாவிங்கிறதா மின்சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் சாதனங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மின்கலனின் குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு டேஷ் முனையை குறிக்கும். மின்கலன குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு நேர்முனையை குறிக்குங்க. அதுவே இந்த சைடு இருக்கிறது மைனஸ் முனையை குறிக்க எல்லாத்துக்கும் தெரியுங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலங்களின் தொகுப்பு டேஷ் ஆகுங்க. மின்கல அடுக்கு சரியா தவறா பார்க்க தேவையில்லைங்க. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் டயக்ராம் தெரியுமாங்க. ஃபஸ்ட்டு இது என்னங்க? மின்கல அடுப்புங்கிறது தெரியும். செகண்ட் என்னங்க? ஒளிராத மின்விளக்கு. தேர்டு பாருங்க. தேர்டு திறந்த சாவி. ஃபோர்த்து பாருங்க ஒளிரும் மின்விளக்கு. இப்படித்தான். ஏன்னா இங்கே லைட் கனெக்ஷன் லைட் மேலே போகிற மாதிரி இருக்குது. செகண்டில் பாருங்கள் லைட் மேலே அந்த கோடு வரல. அப்படி இல்லைன்னா ஒளிராத மின்விளக்கு. லாஸ்ட்டு பாருங்கள். லாஸ்ட் என்னங்க? மின்கலனா. அடுத்து பார்க்கலாம் வாங்க. அடுத்த லெசன் என்னென்னா நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள்ங்க. அந்த கொஷினில் இருக்கிற 1 மார்க் பார்க்கலாம் வாங்க.
அதில் பாருங்கள், பனிக்கட்டி நீர் உருவாகும் போது ஏற்படும் மாற்றம் என்ன மாற்றங்க? நிலை மாற்றங்க. பனிக்கட்டி இன்னொருக்கா பாருங்கள், பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் என்னென்னா நிலை மாற்றம். அடுத்து ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் என்னென்னா இயற்பியல் மாற்றம். ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் என்னென்னா இயற்பியல் மாற்றம். அடுத்து பாருங்கள், பாலை தயிராக மாற்றுவது ஒரு மீளா மாற்றம். ஓகேங்களா, பாலை தயிராக மாற்றுவது ஒரு மீளா மாற்றங்க. கீழ்கணுவற்றில் எது விரும்பத்தக்க மாற்றங்க? பருவநிலை மாற்றம். பருவநிலை மாற்றம் தான் விரும்பத்தக்க மாற்றம்ங்க. நெக்ஸ்ட் பாருங்க, காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும். இது ஒரு டேஸ் ஆகும்னா என்னன்னா மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, காந்த இரும்பூசியை கவர்ந்திழுக்கும் போது இது ஒரு மீள் மாற்றம். எது மீள் மாற்றங்க? காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திழுக்கும் போது. ஓகேங்களா, முட்டையை வேக வைக்கும் போது டேஸ் மாற்றம் நிகழ்கிறதுனா மீளா மாற்றம். ஓகேங்களா, நமக்கு ஆபத்தை விளைவிக்கவே டேஸுங்க விரும்பத்தகாத மாற்றம். இது எல்லாத்தையும் பேசிக்காக தெரியுங்க. தாவரங்கள் கரியமில வாயு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச் உருவாக்கப்படுகிறது டேஸ். இது இயற்கையானதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுங்க. பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு வேகமான மாற்றங்க. விதை முளைத்தல்ங்கிறது ஒரு மெதுவான மாற்றம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. அடுத்தது காற்றுங்க. காற்று லெசனில் வாங்க பார்க்கலாம். காற்றில் பாருங்கள், காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் எவ்வளோன்னா 78%. இது முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காற்றில் நைட்ரஜன் சதவீதம் எவ்வளோன்னா 78%. தாவரங்கள் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் எதுங்க? இலைத்துளி. தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் எதுனா இலைத்துளிங்க. அடுத்து பாருங்கள், காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி டேஸ் ஆகும்னா ஆக்சிஜனுங்க. காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி எதுனா ஆக்சிஜனுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் இது டேஸ் உணவிற்கும் புரதத்திற்கும் தாது உப்பு கலவை அளிக்கிறதுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, காற்றில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் வாயுக்கள் கூடுதல் காற்றின் 99% எப்பாகிறதுனா என்ன ஆன்சருங்க? பார்த்துடலாம் வாங்க. 1 மற்றும் 4 என்னன்னு சொல்லி பார்த்துருங்க. 1 நைட்ரஜன், 4 ஆக்சிஜன், இந்த ரெண்டு தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி என்னங்க? ஆக்சிஜன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒளிச்சேர்க்கையின் போது வெளிவரும் வாயு என்னங்க? ஆக்சிஜன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சுவாச கோளாறு உள்ள நோய்களுக்கு கொடுக்கப்படும் வாயு என்னங்க? ஆக்சிஜன். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா, இருண்ட அறையினுள் வரும் சூரிய ஒளிக்கற்றைகள் டேஸ் காண முடியுங்க? தூசுக்களை காண முடியுமாங்க? டேஸ் வாயும் சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும் CO2. ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடுங்க. அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னங்க? இயங்கும் காற்றுங்கிறது என்னங்க? தென்றல் காற்று. ஓகேங்களா, அடுத்து நாம் வாழும் அடுக்குங்கிறது என்னங்க? நாம் வாழும் அடுக்குங்கிறது அடிவளிமண்டலம். ஓகேங்களா, மூணாவது வளிமண்டலங்கிறது ஓசோன் படலங்க. ஆக்சிஜன்கிறது எரிதல், கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கை. அடுத்த லெசன் பார்க்கலாம் வாங்க. அடுத்த லெசன் என்ன? செல்லுங்க. செல் ரொம்ப முக்கியம். இதில் வர கொஷின் பார்த்துக்குங்க. இதில் பாருங்கள், செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு எதுங்க? மைக்ரோமீட்டர். இது எல்லாத்துக்குமே தெரியும், மைக்ரோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நுண்ணோக்கியில் பிரியா செல்களை பார்க்கும்போது அச்செல்லின் செல் சுவர் இருக்கிறது, ஆனால் நியூக்ளியஸ் இல்லை. பிரியா பார்த்த செல் என்னங்க? தாவர செல். அவங்க பார்த்த செல் என்னன்னு சொல்லிக்கிறாங்க? தாவர செல். ஓகேங்களா, யூகரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது நியூக்ளியஸ். யூகரியோட்டிக்கோட கட்டுப்பாட்டு மையம்ங்கிறது நியூக்ளியஸுங்க. கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்லனா ஸ்பைரோகைரா. ஓகேங்களா, யூகரியோட்டிக் செல்லில் நுண்ணுறுப்பு காணப்படும் இடம் எங்கேங்க? சைட்டோபிளாசம். ஓகேங்களா, அடுத்து செல்களை காண உதவும் உபகரணம் என்னங்க? கூட்டு நுண்ணோக்கி. இது எல்லாத்துக்கும் தெரியும். நான் செல்லின் உணவு உற்பத்தி கட்டுப்படுத்துகிறேன். நான் யாருங்க? பசுங்கனியம். ஓகேங்களா, அடுத்த நான் ஒரு காவல்காரன். நான் செல்லினுள் யாரையும் உள்ளே விடமாட்டேன், வெளியும் விடமாட்டேன். நான் யாருங்க? யார்? செல் சுவர் தான் உள்ளே யாரையும் விடாது, வெளியே யாரையும் போகிறதுக்கு தேவையில்லாது விடாது. செல் என்ற வார்த்தை உருவாக்கியவை யாருங்க? ராபர்ட் குக். நெருப்புக்கோழி முட்டை டேஸ் தனி செல் ஆகுங்க? பெரிய தனி செல் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், கட்டுப்பாட்டு மையம் என்னங்க? நியூக்ளியஸ். பார்த்தா கட்டுப்பாட்டு மையங்கிற நியூக்ளியஸ்னால் உட்கருங்க. அடுத்து சேமிப்பு கிடங்கிறது என்னங்க? நுண்குமிழ்கள். ஓகேங்களா, உட்கரு வாயில்ங்கிறது என்னங்க? உட்கரு உரை. ஆற்றல் உற்பத்தியாளருங்கிறது என்னங்க? மைட்டோகாண்ட்ரியா. அது எல்லாத்துக்கும் தெரியுங்க. செல்லின் வாயில்ங்கிறது என்னங்க? செல்ஸ் ஜவ்வு. ஓகே, சூப்பருங்க.
அவ்வளோதான் நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ். இல்லை இன்னொரு லெசனுக்கு இது சாரிங்க, மனித உறுப்பு மண்டலம். இதோட இந்த வீடியோ முடிய போகுதுங்க. வாங்க இந்த ஒரு லெசன் கொஷின் பார்த்தலாம். மனிதனின் ரத்த ஓட்ட மண்டலம் கடத்தப்படும் பொருள் என்னங்க? இவை அனைத்தும் ஆக்சிஜன், சத்து பொருட்கள், ஹார்மோன், இவங்க எல்லாத்தையுமே கடத்துங்க. ஓகேங்களா. மனிதன் முதன்மையான சுவாச உறுப்பு எதுங்க? நுரையீரல். சுவாச உறுப்புனாவே நுரையீரல்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுங்க. அடுத்து நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றும் நிகழ்ச்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது செரிமானம். ஓகேங்களா. அடுத்த பாருங்க, ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து உருவாக்கப்படுவது டேஸ் மண்டலம் ஆகும், உறுப்பு மண்டலம். ஓகேங்களா. மனித மூளையில் பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தின் பெயர் என்னங்க? மண்டையோடு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மனித உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் முறைக்கு கழிவு நீக்கம் சொல்லி பெயர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மனித உடலின் மிகப்பெரிய உணர்வு உறுப்பு என்னங்க? தோல். மனித உடலில் மிகப்பெரிய உணர்வு உறுப்பு என்னன்னா தோல்ங்க. அடுத்த நாளமில்லா சுரப்பியால் சுரக்கப்படுகின்ற வேதிப்பொருட்களுக்கு டேஸ் என்று பெயருங்க? ஹார்மோன்கள். ஓகேங்களா. அடுத்த சரியா தவறாம பார்த்துருங்க. ரத்தம் எலும்புகளில் உருவாக்கினது, அது சரிங்க. ரத்த ஓட்ட மண்டலம் மனித உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகிற. தப்புங்க. ரத்த ஓட்ட மண்டலம் எப்படிங்க கழிவுகளை வெளியேற்று? உணவு குழல்களுக்கு இன்னொரு பெயர் உணவு பாதை, அது சரிங்க. அடுத்தது, ரத்த ஓட்ட மண்டலத்தில் மிகச்சிறிய நுண்குமிழ்களுக்கு ரத்த குழாய்கள் என்று பெயர் கிடையாதுங்க, அது ஃபால்ஸுங்க. மூளை தண்டுவடம் நரம்புகள் சேர்ந்ததே நரம்பு மண்டலம், இது கரெக்டுங்க. ஒரு பாருங்க, காதுங்கிறது என்ன? காது ஒளி சவுண்டு கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்து எலும்பு மண்டலம்ங்கிறது என்னங்க? உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறதா. ஓகேங்க. உதர விதானம்ங்கிறது என்னங்க? தட்டையான தசை. ஓகே. இதயம்ங்கிறது என்னங்க? இதய தசையில் வருமாங்க. நுரையீரல்ங்கிறது என்னங்க? நுண் காற்றுப்பைகளா. ஓகே. அவ்வளோதாங்க, வேலை முடிச்சு. இன்னைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. அதே போல் இங்கே முறைப்படுத்துறதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வாய் வருங்க, நெக்ஸ்ட்டு தொண்டை, அதுக்கப்புறம் என்னங்க? உணவு குழல், அதுக்கப்புறம் என்ன வருங்க? அதுக்கப்புறம் என்ன? இறப்பை. இறப்பைக்கு அப்புறம் என்னங்க? சிறுகுடல். சிறுகுடலுக்கு அப்புறம் பெருங்குடல். பெருங்குடலுக்கு அப்புறம் மலக்குடல், அடுத்த மலவாய். ஓகேங்களா. அடுத்த பாருங்க, இது ஃபர்ஸ்ட் என்ன வரும்? சிறுநீரகத்தோட இது கேட்டிருக்கிறாங்க. சிறுநீரகம், சிறுநீர் நாளம், சிறுநீர் பை, சிறுநீர் புறவழி, லாஸ்ட் வருங்க. இதையும் பார்த்துங்க, அகர வரிசையிலும் முறைப்படுத்த சொல்லி கூட உங்ககிட்ட கேட்கலாங்க. இதை நல்லா பார்த்துக்கங்க. தேங்க்யூ கைஸ். இதே போல் வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.